வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். உலகின் மிக பிரம்மாண்டமான தேர்தல்கள் நடந்து இன்று மக்களுடைய தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடியை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தின் தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களை அஇஅதிமுகவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? இந்த தேர்தலில் பல புதிய விஷயங்கள் நடக்கவே செய்திருக்கின்றன. 1984க்கு பிறகு ஒரு கட்சி இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான சீட்டுகளை பெறக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது. இந்த தேர்தலில் நடந்திருக்கக்கூடிய பல புதிய விஷயங்கள் உண்டு. ஹிஸ்டரி பல விஷயங்கள்ல ரிப்பீட் ஆகி இருக்கிறது. இந்த தேர்தல் கட்சிகளுக்கு சொல்லும் விஷயம் என்ன? புதிய அரசாங்கத்தின் முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, வாய்ப்புகள் என்ன? இவற்றையெல்லாம் விரிவாக இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நாம் அலச ஆராய இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்கை நாராயணன், இதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு ஜி.சி. சேகர் அவர்கள் இணைகிறார். அஇஅதிமுகவுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை வாழ்த்துகளோடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அஇஅதிமுக தமிழ்நாட்டில் அதிகமான சீட்டுகளை பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில அரசியல் விமர்சகர் திரு கிட்டி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். இன்னும் சற்று நேரத்தில் பாரதிய ஜனதாவுடைய மாநில பொதுச் செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் இணைய இருக்கிறார். என்னுடைய முதல் கேள்வி அமெரிக்கை நாராயணனுக்கு. இதுவரைக்கும் இந்திய சரித்திரத்தில் காங்கிரஸ் கட்சி அடையாத ஒரு தோல்வியை, ஒரு ரவுட்டை காங்கிரஸ் கட்சி சந்தித்திருக்கிறது. என்ன பாடத்தை இதிலிருந்து நீங்க கற்க விரும்புறீங்க? அதற்கு பதில் சொல்வதற்கு முன்ன, இன்று இந்தியாவின் பிரதமர் பொறுப்பை ஏற்கும் எனது பிரதமராகவும் இருக்கக்கூடிய திரு மோடி அவர்களுக்கும், தமிழகத்திலே பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை பெற்ற அதிமுகவிற்கும் அதன் தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி துவங்குகிறேன். நீங்க கேட்ட கேள்வி, இந்த பெரிய வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க. என்ன பாடம் கற்க போகிறீர்கள்? என்ன பாடம் கற்க போகிறீர்கள், என்ன காரணத்தை புரிந்து கொண்டால் பாடங்கள் படிக்கலாம். நீங்கள் இந்த இதுல ஒன்றை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன், தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் பேசும்போது நான் குறுக்கிடப் போவதில்லை. தயவு செய்து நான் பேசும்போது நீங்கள் குறுக்கிட அதை தெளிவுபடுத்தணும். ஏன்னா அவர் தெரியாதவங்க இருக்கலாம். நான் எனக்கு அதுல நம்ம நேரத்தை விடக்கூடாது ப்ளீஸ். I want to get that clarified. Right. So please do not think that's a waste of time. That is clarified. Time waste பண்ணங்க. பேசிட்டே இருங்க please. அப்ப நீங்க பேசுங்க. இல்ல I don't intend to talk. If you want to talk, let me talk. No, when I have the floor, I don't want to interrupt. என்பத பத்தி வாதிக்கல. நான் இத தெளிவுபடுத்தி பேசினா எல்லாரும் தெளிவுபடுத்தியாச்சு. நீங்க பேசுங்க. I will answer. Go ahead. நன்றி. இதுல 4 விதமான பாடங்களும் அதிலிருந்து நாங்கள் மாற்றிக்கொள்கைகளும் தெரியுது. ஒன்று, நாங்கள் மிகச் சிறப்பான செய்த செயல்கள். அது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டமாக இருக்கட்டும், அது கல்வி உரிமை சட்டம், அடித்தட்டு மக்கள் இந்த 18ஆம் தேதிக்குள்ள போய் சேர்த்தாகணும், அவங்க ஏழை குழந்தைங்க பணக்கார பள்ளிகளில் படிக்கக்கூடிய வசதியாகட்டும், உணவு பாதுகாப்பு சட்டமாகட்டும், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். ரைட் டு இன்ஃபர்மேஷன், விசில் ப்ளோயர்ஸ், அதெல்லாம் இன்னைக்கு என்னுடைய ஹிஸ்டரியை சொல்றதுக்கு வரல. ஆனா இதை சரியாக மக்களிடம் நானும் என் கட்சியும் சென்று சேர்க்கவில்லை என்பது நாங்கள் கேட்டார். என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னு கேட்டாருன்னு சொன்னாரு. அப்போ அடுத்த இதுல எங்களுடைய கட்சி அமைப்புகளும் நானும் இதை இன்னும் சரியாக நாங்கள் செய்த செயல்களை மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும். அதன் பயன்களை அவர்களுக்கு சென்றடைவதா என்று பார்க்க வேண்டும். எடுத்துக்காட்டாக மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கொண்டு வந்த அதை பயனடைந்தது அதிமுக இல்ல, அதை பயனடைந்தது அதிமுக. என்றால் ஒரு 100 ரூபாய் 120 ரூபாய் கொடுக்க இன்னைக்கு நான் போய் இந்த பிரச்சாரத்தை போய் பேசினேன். நீங்க குறுக்கினா குறுக்கிட்டு போயிடுங்க. ஏன்னா பாடங்கள் கேட்கச்சு அது சொல்லக்கூடிய கடமையில் நான் இருக்கேன். அது 80 ரூபாய் நான் போய் சேருது, 40 ரூபாய் போய் சேராம இருக்கு மக்களுக்கு. அவர்கள் அதை அதிமுக அரசு அதை செய்தது என்று நான் மக்களிடம் எடுத்துச் செல்ல தவறிவிட்டேன். எதிர்கட்சிகள் செய்கின்ற தவற்றை எங்களுடைய நல்ல செயல்களில் அவர்கள் செய்கின்ற தவற்றை சுட்டிக்காட்டி இந்த மாதிரி பேச விடாம வாய் அடைச்சு போயிடுறாங்க. இது இரண்டாவது தவறு. இரண்டாவது தவறு. மூன்றாவது, அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். வேற ஏதாவது நாங்க மூணாவது முடிச்சிடறோம். முன்னாடி நீங்க பேசலாம்.
மூன்றாவதாக இன்றைக்கு வியூகம் இல்ல, ஏன்னா நீங்க எப்படியெல்லாம் எங்களை பேச விடாம தடுக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்குச்சு. அந்த பேச்சை உண்மையா நான் மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகச்சு. நத்திங் டு பி கூல் டவுன். ஐ ஆம் வாட் ஐ ஆம். என்னுடைய இது இயல்பு. இது கூல் டவுன் நீங்க சொல்லக்கூடாதுன்னா நான் கூல் டவுன் ஆக போறது. மூன்றாவது, என்னை சொல்ல விடுவதற்கு வாய்ப்புகளை கொடுங்கள் என்று கேள்வி. தவறியது எங்கள் குற்றம். இனிமேலா நாங்க மாத்திக்கிறோம். பத்தி பேசணும்னா 1 மணி நேரம் பேசலாம், ஃபாரின் அகேன்ஸ்ட் பேசலாம். பட் என்னுடைய கேள்வி என்னன்னா பாடம் மூன்றாவது பாடம், மோடி அவர்களை போல் ஏன் அதிமுக செய்ததை போல் எங்களால சரியாக அவர்கள் வியூகங்கள் எடுத்துக்கினா இந்த பொய்யை சொல்லியாவது இது செய்ய முடியும். எவ்வளவு பொய்யில ட்விட்டரோ பேஸ்புக்லயோ இது மாதிரி இத சரியாக இந்த உங்களை மாதிரி ஊடகங்களையோ ஏன் பணம் கொடுத்து கூட சில ஊடகங்களை உபயோகப்படுத்தினாங்க சொல்றாங்க. உண்மையான்னு தெரியாது. இதை போன்று நாங்கள் செய்ய தவறிவிட்டோம். நான்காவதாக, திராவிட கட்சிகளைப் போல இல்ல மற்றவர்களைப் போல ₹1 மக்களுக்கு செய்துவிட்டு 99 ரூபாய் விளம்பரம் பளிக்கக்கூடிய யுக்திகள் எங்களுக்கு இல்ல. காமராஜர் வழியில் வந்ததில்ல. இது மாதிரி பல சொல்லிக்கிட்டே போல பாடங்கள் நாங்கள் செய்ததை சொல்லல அப்படிங்கறதான் காரணமே தவிர 2Gயோ கோல்கேட்டோ திருப்பி சொல்லாத 2 விஷயம். இந்த நம்ம T20 நடக்குது இப்ப மேட்ச். இந்த ஸ்லாக் ஓவர்ல இந்த எண்ட்ல ஒரு ஓவர் ஃபுல் டாஸா போடுறோம், அந்த எண்ட்ல ஒரு ஓவர் ஃபுல் டாஸா போட்டு பேட்டிங் சைடு ஜெயிக்க வச்சிருக்காங்க. கடைசியா ஜெயிக்க இருக்கிற விளையாடுற பேட்டிங் சைடு. அது மாதிரி மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல சொதப்பினாரு, ராகுல் காந்தி கேம்பெயின்ல சொதப்பினார். அதனாலதான் காங்கிரஸ் தோத்தது, வேற எதுவும் கிடையாது. நான் திருப்பி வரேன் உங்கள்கிட்ட. நான் திரு நாஞ்சில் சம்பத் குறுக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது, அதனால பேச முடிக்கிறேன். நான் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள்ட்ட நான் கேட்க வருகின்றேன். அஇஅதிமுக 37 தொகுதிகளில் முன்னிலை இருக்கிறது. பல முன்னணி அதே போல வெற்றி நிலவரங்கள் ஒன்றாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதிமுக தன்னுடைய தேர்தல் கேம்பெயின்ல சொன்ன விஷயம், அதிமுக அங்கம் வகிக்கக்கூடிய ஆட்சி அமைப்போம் அப்படின்னு. அதிகமான சீட்டுகளை ஜெயிச்சிட்டீங்க, ஆனா அதிமுக அங்கம் வகிக்கக்கூடிய ஆட்சி அல்ல இப்பொழுது அமைந்திருக்கக்கூடிய ஆட்சி. ஆக இது தமிழகத்துக்கு பின்னடைவா? அதற்கான சூழல் இந்திய அரசியலில் இன்றைக்கு அமையவில்லை. அதனால தமிழகத்திற்கொன்றும் பின்னடைவில்லை. ஏனென்றால் இந்தியாவின் 3வது பெரிய கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு பிரதான கட்சியாக பேசப்படுகிற ஒரு வரலாற்று பெருமைக்குரிய இயக்கமாக எங்கள் இயக்கம் இன்றைக்கு இந்திய அரசியலில் திகழ்கிறது. ஒரு ஆளுமை மிகுந்த தலைவியின் தலைமையில் இயங்குகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய அரசியலில் பல அதிசயங்களை நிகழ்த்துகின்ற ஆற்றல் உள்ள இயக்கமாக தன்னை வெளிப்படுத்துவதற்கான ஒரு பொன்னான சூழல் இந்த தேர்தல் முடிவில் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ரைட். ஆனால் நீங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு ஆட்சி இல்ல, பாஜக அல்லாத காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை அதற்கான முயற்சியை நீங்க மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்த்திருப்பீர்களே, ஆனால் நீங்க பிஜேடியோ இல்லாட்டி மம்தாவையோ சேர்த்து ஒரு அணி அமைச்சிருப்பீர்களானால், இல்ல இடதுசாரிகளை உள்ளடக்கிய ஒரு அணியில தொடர்ந்திருப்பீர்களே, ஆனால் இந்த காங்கிரஸ் அல்லாத பாஜக அல்லாத அணிக்கான வாய்ப்பு இதை விட இன்னும் பிரகாசமா இல்ல. அதற்கான நேரமும் சூழலும் வாய்க்கல. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அவரவர்களுடைய மாநிலத்தில் நாங்கள் பெற்ற வெற்றியை பெற்றிருந்தால் இந்த கேள்விக்கு பொழுது அவசியம் வந்திருக்காது. நாங்கள் பெற்ற வெற்றியை வேற யாரும் பெறல. அதனால எங்கள்கிட்ட குறை இல்லையே. பிஜேடி பெற்றிருக்கிறது, திரிணாமுல் பெற்றிருக்கிறது. ஒருவேளை ஒரு அணி, ஒரு ஃப்ரண்ட், இதெல்லாம் ஒரு பெடரல் ஃப்ரண்டாக ஏற்கனவே அமைந்திருக்குமானால் சான்சஸ் இன்னும் கொஞ்சம் பிரைட்டா இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி அப்படியெல்லாம் கிடையாது. இல்ல அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. பாரதிய ஜனதாவுடைய மாநில பொதுச் செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். அகில இந்திய அளவில் நீங்க கொண்டாடக்கூடிய காரணங்கள் நிறைய இருந்தாலும் கூட மாநில அளவில் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய தருணமும் வந்திருக்கிறது. ஒரு ரெயின்போ அலையன்ஸ், தேமுதிக, மதிமுக, பாமக இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு அலையன்ஸ் அமைத்தீங்க. ஆனால் இதனது ரிசல்ட் என்ன? 2 தொகுதிகள் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதிகள் தான் உங்களுக்கு நம்பிக்கை தருகிறது. 38 தொகுதிகள், 37 தொகுதிகள் என்ன நிலை? உங்களுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கிறீங்க. இந்த தோல்விக்கான காரணம் என்ன? அதாவது ஒட்டுமொத்தமான வாக்குகளுடைய சதவிகிதம் உயர்ந்திருக்கிறது. இன்னொன்று, இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்றாக தமிழகத்தில் ஒரு புதிய அணியை உருவாக்க முடியும். அவர்களாலும் தேர்தல் களத்தில்
இவர்களுக்கு இருவருக்கும் சரி சமமாக போராட முடியும் என்கின்ற நம்பிக்கையை இந்த மோடி அலை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கூட்டணி எடுத்துக்கொண்ட காலம் என்பது கொஞ்சம் அதிகமான காலம். ஏனென்றால் குறிப்பாக அதிமுக திமுக இவர்கள் பிரச்சார களத்தில் இறங்கி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அதற்கு பின்னால் பின்னடைவு கிடையாது. அது ஒரு ஃபேக்டரே இல்ல. நீங்க இவ்வளவு நாள் எங்க கூட்டணியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அதுவே எங்க கூட்டணி இந்த அளவுக்கு விளம்பரப்படுத்தி இருக்கு அப்படின்னு நீங்களே தான் சொன்னீங்க. அது பின்னடைவே இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நானே தான் சொன்னேன். அதே மாதிரி இப்போது நீங்க நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரியான காரணங்கள் இந்த இடத்தில் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய அந்த தாமதத்துக்கான காரணமா விஜயகாந்தையோ வைகோவையோ பாமகவையோ கரெக்ட் இல்ல. நிச்சயமாக ஒரு கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது ஒவ்வொரு கட்சிக்கும் என்று தனித்தனியாக நியாயங்கள் உண்டு. இது யாரால் குறிப்பாக காலதாமதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சிக்குள்ள இப்ப நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால், தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்தது மோடியினுடைய அலையால் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த அலை என்பது தமிழகத்தில் ஒரு புதிய ஒரு அரசியல் அணியை, ஒரு பலமான அணியை உருவாக்கியது. நாங்கள் வெற்றிக்கு நெருக்கத்தில் இருக்கிறோம். வெற்றி பெறாமல் போயிருக்கலாம், ஆனால் வெற்றிக்கு நெருக்கத்தில் இருப்பதாக உணர்கிறோம். இரண்டாவது, தேர்தலுடைய இந்த தமிழகத்தினுடைய பிரச்சாரம் என்பது முழுக்க முழுக்க அதிமுக அணியை உருவாக்குமா? இல்ல, உங்களுடைய நோக்கம் அணியை ஜெயிப்பதற்காகவா? நீங்க இன்னைக்கு களத்தில் இறங்கியது காட்டுவதற்காகவா ஜெயிப்பதற்காகவா? இல்ல, நீங்க கன்னியாகுமரியில் பெற்ற வெற்றி நிச்சயமாக ஜெயிப்பதற்காகத்தான் தேர்தலில் போட்டியிடுகிறோம். ஆனால் go ahead madam. Hello, go ahead madam, go ahead. Okay. அதாவது இந்த கூட்டணி என்பது அமைக்கப்பட்டு அதற்கு பின்னால் தேர்தல் பிரச்சார களத்திலே செல்கின்ற பொழுது காங்கிரசுக்கு எதிர்ப்பான மனநிலை நாடு முழுவதும் காங்கிரசுக்கான அந்த எதிர்ப்பினை சரியாக அதிமுக பயன்படுத்தி கொண்டதாக நாங்கள் உணர்கிறோம். ஏனென்றால் முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய பிரச்சாரம் என்பது ஒட்டுமொத்த நாட்டினுடைய பிரச்சனைகளோடு மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய மிக முக்கிய பிரச்சனைகளில் காங்கிரஸ் செய்த துரோகங்கள் என்று அவர்கள் எடுத்து வைத்த பிரச்சாரம் காங்கிரசினுடைய எதிர்ப்பை ஒட்டுமொத்தமாக அதிமுகவினுடைய பக்கம் எடுத்து சென்றிருக்கலாம். உங்களுடைய பிரச்சாரம் அந்த அளவுக்கு வலுவானதாக இல்லை. மோடி கோயம்புத்தூர்ல பேசினாரு, தர்மபுரி சேலத்துல பேசினாரு, கிருஷ்ணகிரியில பேசினாரு. அவை அதுக்கு ஈடு கொடுக்கல. அப்படி புரிஞ்சுக்கலாமா? நான் அடுத்த விஷயத்தை அதுதான் சொல்ல வரேங்க ஹரிகரன். அதாவது குறிப்பாக அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை பற்றியும் திரு நரேந்திர மோடி அவர்களை பற்றியும் எந்த விதமான கடுமையான விமர்சனங்களையும் முன்வைக்காத போது அரசியல் களத்திலே இது வைசர்சாம இருக்கு. அரசியல் களத்திலே அதிமுகவினுடைய வெற்றி பெறக்கூடிய அந்த வடிவம் என்பது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆதரவு அளிக்கும் என்கின்ற மனநிலையும் மக்களிடம் தோற்றுவித்திருக்கிறது. ஆக அதிமுகவுக்கு போடுகின்ற ஓட்டு என்பது திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக செல்லக்கூடும் என்கின்ற மனநிலையும் உருவானது. நிறைவு கட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தினுடைய நிறைவு நேரத்தில் தான் லேடியா மோடியா என்கின்ற பிரச்சாரம் இதெல்லாமே தீவிரம் பெற்றது. எது வளர்ச்சியடைந்த மாநிலம் என்பதை பற்றி பேச்சு வந்தது. ஆனால் அதை மக்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த வெற்றி உருவாக்கி இருக்கிறது. ஏனென்றால் மிக இயல்பாக இல்ல, நான் திட்டி இருக்கணும் அப்படிங்கறத விட இந்த மாதிரியான கடுமையான விமர்சனங்கள் இல்லாத போது இவர்கள் இருவரும் நண்பர்கள், இவர்கள் இருவரும் ஒருவர் பதவியேற்பு விழாவுக்கு சென்று வந்திருக்கிறார்கள். இது மற்ற முதலமைச்சர்கள் யாரும் வராத போது இந்த மாதிரி வருகின்ற பொழுது இந்த நட்பு என்பது நாளை இவர்களுக்குள்ளாக ஒரு அரசாங்கத்தின் இயல்பான ஒரு கூட்டாளியாக மாற்றிவிடும் என்கின்ற இயல்பான ஒரு எண்ணத்தை மக்களிடம் தோற்றுவித்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இதே போன்ற விவாதங்கள்ல கேட்கும் பொழுது அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படாது, அதிமுகவோடு நாங்கள் எக்காரணத்துக்கு ஒன்றும் சேர மாட்டோம், அப்படி அல்ல அப்படின்னு பாரதிய ஜனதாவும் தெளிவுபடுத்தல அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டும். புதிய அரசு அமைகிறது 1984க்கு பிறகு இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை அகில இந்திய அளவில் ஒரு கட்சி பெற்றிருக்கிறது. பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கிறது. என்டிஏ பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்கிறது. பாரதத்துடைய அடுத்த பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்கிறார். தமிழகத்தில்
பெரும்பாலான சீட்டுகளை பெற்று தமிழக வரலாற்றில், நாடாளுமன்ற வரலாற்றில் சாதனை படைத்திருக்கிறது அஇஅதிமுக. இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லக்கூடிய பாடங்கள் என்ன, புதிய அரசின் முன்பாக இருக்கக்கூடிய சவால்கள், வாய்ப்புகள் என்ன, இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்த்து வருகின்றோம். நான் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் திரு கிட்டி அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இம்முறை ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழக பிரதான கட்சிகள், திராவிடியன் மேஜர்ஸ் திமுக, அதிமுக அங்கம் வகிக்காத ஒரு ஆட்சி அமைய போகிறது. சோ தமிழக நலன்கள் பிரதிபலிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானமாக எழுகிறது. அந்த அளவுக்கு இன்சிஸ்ட் பண்ணி இந்த கட்சிகள் கவர்மெண்ட்ல இல்லாத போது பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா? தமிழக நலன்கள் சார்ந்து புட்டிங் த ஃபுட் டவுன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? இந்த கவலை இருக்கவே வேண்டாம் அப்படிங்கறத என்னுடைய நம்பிக்கை. அதுக்கான அந்த காரணத்துக்கு வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்க கேட்ட கேள்வி 1984 அதற்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதை விட ஒரு சிறப்பான வெற்றி இது. ஏனென்றால் 84 ஏற்பட்டது அனுதாப அலை, அதனால ஏற்பட்ட வாக்குகள். இப்பொழுது ஏற்பட்டது மிகப்பெரிய அனுதாப அலை, நிர்வாக சீர்குலைவு, அராஜகம், ஊழல் மற்றும் போலித்தனமான இந்த சூடோ செகுலரிசம் இல்ல, போலித்தனமான மதசார்பற்ற தன்மை. இதனால் இந்த நாடு இந்த அளவுக்கு சீரழிகிறதே என்ற அனுதாப அலை நாடு முழுவதும் அடித்திருக்கிறது. அதுவே ஒரு மிகப்பெரிய அலையாக மாறி இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றியை கொடுத்திருக்கிறது. அதுதான் மோடி அல்ல, அந்த அனுதாபல தான் மோடி அல்லங்கிறீங்களா? 110% இந்த நாட்டை பற்றி ஒரு நியாயமான கரிசனம் மிக தெளிவாக அஸ்ஸாம்ல 9 சீட்ல இருந்து, கன்னியாகுமரியில முதல் தடவையாக ஒரு பாஜக சீட்ல இருந்து, காஷ்மீர்ல 3 சீட். நெகட்டிவ் ஓட்டா பாசிட்டிவ் ஓட்டா? இது வந்து ஆன்டி காங்கிரஸ் ஓட் தான் மோடி வேவ். அதாவது இது இந்த கணக்கே தப்பு. ஏனென்றால் நீங்க சூஸ் பண்ணும் பொழுது யூ ஆர் சூசிங் ஃபார் அண்ட் ஆல்சோ அகேன்ஸ்ட் அட் த சேம் டைம். நான் வந்து ஒரு ஷர்ட் நான் எடுக்கும் பொழுது இது பிடிச்சிருக்கு, அது அந்த அளவுக்கு பிடிக்கணும் சேர்த்து தான் எடுப்பேன். தனித்தனியான ஒரு விஷயம் கிடையாது. நம்பர் 1. ஆகினால் அது ஒரு முக்கியமான ஒரு தெளிவு நம்ம ஏற்படுத்த வேண்டும். இரண்டாவது, அந்த கேட்டீங்களே அம்மா அவங்க சொன்ன மாதிரி, நீங்க எலெக்ஷனுக்கு 30 நாள் வரைக்கும் முன்னாடியும் மக்களுடைய மனசுல, என்னுடைய மனசுல, மக்களுடைய மனசுல திரு மோடி அவர்கள் நம்ம அம்மா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு வெல்விஷர். இவங்களுடைய அரசாங்க நிர்வாக திறமையையும் அவங்களுடைய கான்பிடன்ஸ் இதெல்லாம் ரொம்ப பாராட்டி இருக்காங்க. அதே போல மோடி அவர்கள் அங்க பதவியேற்ற போது அம்மா போயிருக்காங்க. மிக நல்ல நல்லிணக்கம், நல்லுறவு, பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அது இன்றைக்கும் இருக்கிறது என்று என்னுடைய கருத்து. ஒரு கூட்டணியாக சேரவில்லை என்றாலும் அன்றைக்கு மோடி ஒரு இன்டர்வியூல அழகா சொன்னாரு, நான் பிரதமராக வந்தால் என் கூட சேராத அணிகள், கட்சிகள் கூட இந்த நாட்டுக்கு முக்கியமானவை, தேவையானவை, அவற்றையும் அனைத்துத்தான் செல்வேன் என்று தெளிவுபடுத்தினார். ஒன்று. இரண்டாவது, இன்று திரு மைத்ரேயன் ஒரு குறிப்பிட்ட ஒரு டெலிவிஷன் சேனல் ஒரு அழகான பதில் சொன்னார், ரொம்ப பிடிச்சது. அவங்க கேட்டாங்க, சோ வாட் இஸ் தி ஸ்டாண்ட் ஆஃப் யுவர் பார்ட்டின்னு கேட்டாங்க, உங்களுடைய கட்சியோட நிலை. அழகா அவர் சொன்னாரு, நாங்க ஒரு பொறுப்பான அரசியல் கட்சியாக பாராளுமன்றத்தில் இருப்போம். அவர் மறுபடியும் கேட்டார், பொறுப்பான எதிர்கட்சியாக இருப்பீங்களான்னு. சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, மறுபடியும் சொல்லுகிறேன், பொறுப்பான அரசியல் கட்சியாக இருப்போம். அது ஒரு அருமையான ஒரு பதில். புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவையெல்லாம் அவசியம் கிடையாது. சம்பத் அவர்கள்ட்ட, நாஞ்சல் சம்பத் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். போன சென்ட்ரல் கவர்மெண்ட், யூபிஏ கவர்மெண்டோட ஒரு கன்ஃபரன்டேஷனல் அப்ரோச், அவ்வளவு நல்ல ஒரு இணக்கம் அதிமுக அரசுக்கும் தமிழக அரசுக்கும் யூபிஏ அரசாங்கத்துக்கும் கிடையாது. மோடியும் தமிழக முதலமைச்சரும் நல்ல நண்பர்கள். அது மத்திய மாநில அரசு உறவுல பிரதிபலிக்குமா, இல்ல அதே போல ஒரு எதிர்கட்சியாகத்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா? தமிழக மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 37 இடங்களை தந்திருக்கிறார். வரலாற்றில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது பெற்ற வெற்றி இதற்கு முன் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் காலத்தில் கூட பெற்றதில்லை. எந்த கட்சியும் பெற்றதில்லை தமிழ்நாட்டில். அது மட்டுமல்ல, இந்த பிரதான எதிர்கட்சி என்று சொல்லக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தூக்கி தூர வீசி எறியப்பட்டிருக்கிறது. 40 நாங்கள் வெல்வோம் என்று சொல்லியிருந்த 5 முறை அதிகாரத்தில் இருந்த திமுகவுக்கு மரண அடி கிடைத்திருக்கிறது. இதையும் தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 37 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால், தமிழக நலன்களை பாதுகாப்பதற்கான வல்லமையுள்ள தலைமை இந்த தலைமைதான் என்று தமிழக மக்கள் ஏகோபித்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே மாட்சிமை தங்கிய முதலமைச்சர் அம்மா அவர்கள் இந்த வாக்காளர்களுக்கு, தமிழக மக்களுக்கு நன்றிக்கடன் ஆற்றுவதற்கு கடன்பட்டிருக்கிறார்கள்.
அந்த கடமையை செய்வதற்கு அவர்கள் முன் வருவார்கள். நட்புறவா இல்லன்னா உரிமைகளுக்காக எதிர்க்கட்சியாக பார்லிமெண்ட்ல தமிழக உரிமைக்காக தமிழகத்தில் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றதற்கு பிறகு அந்த வெற்றியின் வெளிச்சத்தில் தமிழ்நாட்டினுடைய நலனை முன்னெடுத்து செல்வதற்கு தொடர்ந்து அவர்கள் போராடுவார்கள். தமிழக முதலமைச்சருடைய இன்னைக்கு பிரஸ் கான்பரன்ஸ்ல நாட் வேர்ட் மென்ஷன் அபவுட் மோடி. அவங்களுடைய பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப்ல பிரதிபலிக்குமா இல்ல ஒரு புது கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்? அது இன்னைக்கு அதுக்கு ஒரு காரணம் அவங்களே சொன்னாங்க. ஃபுல் ரிசல்ட்ஸ் எனக்கு டெல்லி ரிசல்ட்ஸ் எனக்கு ஃபுல்லா வரல, அது வந்த அப்புறம் தான் ஐ கேன் கமெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதாவது நீங்க சொன்னீங்க யூபிஏ கவர்மெண்ட் கூட அவங்களுக்கு ஒரு கன்ஃபரன்டேஷனிஸ்ட் அப்ரோச் இருந்ததுன்னு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா யூபிஏல டிஎம்கேயும் பங்கு வகிச்சது. அதனால தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய சில ப்ராஜெக்ட்ஸ் சில சலுகைகள்லாம் வராம டிஎம்கே பாத்துக்கிட்டாங்க. அதுவும் ஒரு காரணம். காவேரி ரிவர் அவார்டு வந்தது, அதை கெசட் பண்ணாம இழுத்தடிச்சுட்டே இருந்தாங்க. கோர்ட்டுக்கு போய் தான் சண்டை போட்டு வாங்க வேண்டியிருந்துச்சு. சோ இதெல்லாம் ரெகுலரா பண்ண வேண்டுமோ அதெல்லாம் அந்த யூபிஏ கவர்மெண்ட் பண்ணாதனால தான் ஓரளவு கன்ஃபரன்டேஷனிஸ்ட் அப்ரோச் ரெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்துச்சு. சோ வேற மிஸ்டர் மோடி கிட்ட அந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா மிஸ்டர் மோடி 4 டைம் சீஃப் மினிஸ்டரா இருந்தவர். அவரும் இதே யூபிஏ கவர்மெண்ட் கிட்ட இதே மாதிரி டிஸ்கிரிமினேஷனை சந்திச்சவர். சோ அவருக்கு தெரியும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எப்படி நடத்தணும். இன்னொரு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வாஜ்பாய் தலைமையில என்டிஏ கவர்மெண்ட் இருந்தது. தே ஹேட் எக்ஸலன்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், நான் பிஜேபி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நான் சொல்றது. சோ அவங்களோட அப்ரோச்சே எப்போதும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்திருக்கு டீலிங் வித் ஸ்டேட் கவர்மெண்ட். சோ என்ன பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா தமிழ்நாடு சென்டர் ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா இருக்கும் என்னோட. ஆனாலும் கூட சில கவலை எழுகிறது. உங்களுடைய அணியிலிருந்து 2 எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து போறதுக்கான சூழ்நிலை இருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்துல தமிழ்நாட்டுடைய முக்கிய பிரச்சனைகளுக்கு அதை செயல்படுத்துறதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பிரஷர் இருக்காது அப்படிங்கிற ஒரு அச்சம் வித்தின் த கவர்மெண்ட் இருக்காதுங்கிற ஒரு அச்சம் பலருக்கு இருக்கவே செய்கிறது. வானதி ஸ்ரீனிவாசன், அந்த அச்சம் நியாயமற்றதா? இல்ல, அது அந்த அச்சம் நியாயமற்ற அச்சம். முன்னாடி சகோதரர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை சொன்னாரு. ஏற்கனவே என்டிஏ அரசாங்கத்தின் போது எப்படி மற்ற கட்சிகள் ஆள்கின்ற மாநிலங்கள் நடத்தப்பட்டது, ரொம்ப ஸ்பெசிபிக்காவே இந்த விஷயத்தை பத்தி திரு நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. அது மேனிபெஸ்டோல சொன்ன விஷயங்கள் மட்டுமல்ல, அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட அதுக்கு காரணம் இருக்கிறது. அந்த மாநில அரசாங்கத்தை நடத்தி இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் என்கின்ற ரீதியில் பல்வேறு தடைகளை சிக்கல்களை மத்திய அரசாங்கத்தின் காரணமாக சந்தித்தவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதனாலதான் நீங்க தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில் கூட்டமாகட்டும் அல்லது பிரச்சார கூட்டமாகட்டும் இந்த மாநில அரசாங்கங்களை மத்திய அரசாங்கம் எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்ததோ அதை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தார். மாநில அரசாங்கங்களை எப்படி நடத்த வேண்டும், அந்த ஒரு பெரிய அண்ணன் தோனி எப்போது மத்திய அரசாங்கத்திடம் இருப்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும், இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தில் அனைவரையும் சேர்த்து இணைத்து நாம் பங்கு பெற செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதன் மூலமாக நிச்சயமாக தமிழகத்தினுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகள் எந்த காரணம் கொண்டும் இது ஏதோ வேறு ஒரு கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலம் என்கிற ரீதியில் புறக்கணிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. தமிழக முதலமைச்சர் குறிப்பான சவாலை வைத்திருந்தார். காவிரி விஷயத்துல மோடி என்ன செய்வார்? கெசட்ல ஏற்கனவே இறுதி தீர்ப்பு வந்திருக்கிறது. அதை உள்ளபடியே அதுல சொல்லி இருப்பது படியே காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பாரா, உறுதியா அமைப்பாரா, இல்ல நீதிமன்றத்தில் இருக்கு இன்று சென்ற மத்திய அரசாங்கம் எடுத்த அந்த அப்ரோச் தான் எடுப்பாரா? Give me specific answer. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பார். நிச்சயமாக எந்த விதமான விஷயங்கள்ல மாற்றம் கொண்டு வர போறாருங்கிறத நம்ம பதவி ஏற்றது நாள்ல இருந்து நாம பேச ஆரம்பிக்கலாம். ஆனாலும் கூட இந்த நதிநீர் பிரச்சனைகளை பொறுத்தவரை அவர் மிக முக்கியமாக முன்வைத்த விஷயம் என்பது நதிகளை தேசியமயமாக்குவது மற்றும் இணைப்பது. அதனால நீண்ட கால நிரந்தர தீர்வுகளை நிரந்தர தீர்வுகள் ஒரு பக்கம், தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய இறுதி கெசட்ல என்ன சொல்லி இருக்கிறதோ, இறுதியான என்ன சொல்லி இருக்கிறதோ அது கிடைக்கப்படணும். அதுல சொன்னதுபடி இந்த வாரியங்கள் அமைக்கப்படணும். அது அமைக்கப்படல. வரக்கூடிய பாஜக அரசு ஒரு பிரதமராக அவர் எப்படி செயல்பட வேண்டுமோ நிச்சயமாக அப்படி அவர் செயல்படுவார். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இங்கிருந்து அதிகமான தமிழகத்திலிருந்து அதிகமான எம்பிக்கள் அங்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக தமிழகத்தினுடைய நலன் சார்ந்து யோசிக்கின்ற அரசாங்கமாகத்தான் மத்திய அரசாங்கம். காவிரி மேலாண்மை அந்த வாரியத்தை, அதாவது அந்த மானிட்டரிங் குழுவை எல்லாம் அமைக்கணும் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்துடைய கடமை. ஆக அந்த கடமையை செயல்படுத்துவார்.
கர்நாடகா தமிழ்நாடு என்று பார்க்காமல் எந்த விதமான விஷயத்தை செய்தால் தமிழகத்தினுடைய நலன் பாதுகாக்கப்படுமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செயல்படுத்த ஆரம்பிக்கப்படும். மிக மோசமாக மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை வஞ்சித்த செயல் மாதிரி எல்லாம் இனிமேல் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. தமிழகத்துக்கு நலன் கிடைக்கக்கூடியது அந்த வாரியங்கள் அமைக்கப்பட வேண்டியது. சோ அதை அமைப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்வதா புரிஞ்சுக்கலாமா, டைரக்டா புரிஞ்சுக்கலாமான்னு தெரியல. ஆனால் தமிழக நலன் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் அவர் எடுப்பார். டைரக்டா புரிஞ்சிட்டாலும் சரி, இன்டைரக்டா புரிஞ்சிட்டாலும் சரி, நிச்சயமாக தமிழகத்தினுடைய நலன்கள் பாதுகாக்கின்ற வகையில் தான் மத்திய அரசாங்கம் செயல்படும். We have to wait and see. ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டியதில்லை. Time starts very very soon. மோடி ஆட்சி அமைந்திருக்கிறது. பாரதிய ஜனதா பிரம்மாண்டமான வெற்றியை அகில இந்திய அளவில் பெற்றிருக்கிறது. தமிழகத்தில் அதிமுக அதிகமான இடங்களை பெற்றிருக்கிறது. இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் ஒரு மாநில கட்சி பெற்ற ஒரு கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பெற்றிருக்கக்கூடிய அதிகமான சீட்டு இதுதான். இந்த நிலையில பல கேள்விகள் இந்த தேர்தல் முடிவுகள் சார்ந்தே எழுகின்றன. நான் காங்கிரஸ் கட்சியுடைய திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இது ராகுல் காந்தியுடைய தோல்வியாக ஏன் அட்ரிபியூட் செய்யக்கூடாது? ராகுல் காந்தி தான் இந்த பிரச்சாரத்தை வழி நடத்தினார். உங்களுடைய துணைத் தலைவராக இதற்கு முன்பாகத்தான் நியமிக்கப்பட்டார். அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் இந்த தேர்தல் உட்பட பல தேர்தல்களை அவர் முன்னின்று நடத்தியிருக்கிறார். அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் பல வெற்றிகளை விட பல தோல்விகளை தாண்டியே இருக்கிறது. சோ இஸ் இட் நாட் a threat to his political survival? அது உங்களை போன்ற எதிர்க்கட்சிகளாக இருக்கின்ற கேள்விகளை நீங்க கேட்கிறீங்க, அவர்கள் கேட்கின்ற கேள்விகளை நீங்க கேட்கின்றீங்க. அது அவர்களுடைய விருப்பம். ஏன்னா இவர் அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கிறதால எப்படியாவது இவரை எடுக்கணும்னு பார்க்கல. இந்த எலெக்ஷன்ல த்ரெட்டா இல்லையே. இல்ல அது அப்ப ஏன் பயப்படுறாங்க? இல்ல யாரும் பயப்படல. அவருடைய வீழ்ச்சிகளை சந்திச்சிருக்கே அப்படிங்கறது தான் கேள்வி. இந்த கேள்வி யார் எழுப்புகிறது? நான் எழுப்புறேன் சார். நீங்க எழுப்புறீங்க. அப்ப இது உங்களுடைய கேள்வியா எதிர்க்கட்சி? என்னுடைய கேள்வியாவே எடுத்து. ஓகே, உங்களுடைய கேள்வியாக இருந்தால் இது அவசியம் இல்லாத கேள்வி. ஏனென்றால் இங்க வந்தாரு தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லா அலை எழுந்ததுன்னு நீங்க எல்லாரும் பேசிக்கிறீங்க. தமிழகத்திலயோ வெஸ்ட் பெங்கால்லயோ ஒண்ணுமே இல்ல மோடியால. தமிழகமும் வெஸ்ட் பெங்காலும் இந்தியாவில தானே இருக்கு. அப்ப இந்தியாவில எப்படி மோடியால எழுந்ததுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் அதை பத்தி வருவேன். இந்தியா ஃபுல்லா இல்லன்றது தெளிவா இருக்குது இல்ல. அதே போல மோடி போய் பெங்களூர்ல பேசினாரு. அதற்கப்புறம் எங்க ராகுல் காந்தி பற்றி கேட்கும்போது மோடி அலை இல்லன்னு நீங்க சொன்னா உண்மைதானே? தமிழகத்தில் மோடி அலை சரி. அப்போ அதே மாதிரி கர்நாடகாவுக்கு போய் பேசினாரு. கர்நாடகால காங்கிரஸ் அரசு அமைத்தது. அப்போ ஏன் மோடி ரிசைன் பண்ண வேண்டியதானே? ஹிமாச்சல் பிரதேஷ்ல போய் பேசினாரு. அங்க நாங்க ஆட்சி அமைத்தோம். அப்ப மோடி ஒண்ணு இல்லைன்னு சொல்ல வேண்டியதுதானே? அரசியல்ல வெற்றி தோல்விகள் சகஜம். இன்றைக்கு எங்களது தலைவி சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் நான் பொறுப்பேற்கிறேன்னு சொல்றாங்க. தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன்னு சொன்னவங்க, ஆனா நாம்னு சொல்லக்கூடிய வெற்றிக்கு நாம் தான் சொல்லிருப்போம். நான் 56 இன்ச் மார்புன்னு பேசக்கூடிய திமுரோ நான் மட்டுமே தான் இந்த கட்சியை நடத்துகிறேன் என்று தமிழகத்திலே சொல்கின்றார்களே, அதை போல்கின்ற எங்களுக்கெல்லாம் நான் என்ற வார்த்தை, நாம் அப்படின்ற வார்த்தையை கொண்டு இந்தியாவில் சுதந்திரம் அடைந்து நாங்கள் வாங்கியது கூட இந்தியர்கள் இன்னைக்கு சுதந்திர போராட்டத்திலேயே பங்கு பெறாத, அது சில நேரங்களில் அதை எதிர்த்த கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு அனுபவிக்கின்றது என்றால் அது பெற்ற சுதந்திரத்துக்கு மட்டும் இல்ல, அதை பேணி காத்து இன்னைக்கு அவர்களுக்கு சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில பங்கேற்கணும் இல்லையா? அதுக்கு தான் சொன்னேன், பேணி காத்து அவர்களுக்கு கொடுத்துக்கணும். நான் ஏன் நான் சொல்லாத பண்ணுவான்னு கேட்கறீங்க? இல்ல நான் சொல்லலையே, நான் சொல்லாத ஏன் நீங்க சொல்றீங்க? ஆனா இன்னும் நான் சொல்ல விரும்புறேன். இந்த இதுல தேர்தல் வெற்றிக்கு 200 ரூபாய் ஒவ்வொரு பகுதியும் கொடுத்ததுன்னு பல குற்றச்சாட்டுகள் வரைச்சு அதை தேர்தல் ஆணையம் சொல்லி 144 போட்டு பகுதி பகுதியாக கொடுத்த திறமை உள்ள வாரத்துக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. மேடம், யூ வாண்டட் டு இன்டரப்ட், சொல்லுங்க. எங்க ஊர்ல கொடுத்தாங்க? கன்னியாகுமரியில. நான் சொல்லலைங்க, குற்றச்சாட்டு கொடுத்தாங்க. எல்லா பத்திரிகைகளையும் வந்தது. தேர்தல் ஆணையமே ஒப்புக்கொண்டது. தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டது. தேர்தல் ஆணையத்தை போய் கேளுங்க. ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது சகோதரர் அமெரிக்கை நாராயணன் ஒரு விஷயத்தை சொன்னாரு. சுதந்திரத்தில் பங்கு பெறாத கட்சிகள் அனுபவிக்கிறார்கள் இந்த நாட்டை அப்படின்னு சொல்லி. இன்று இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அல்லது காங்கிரஸ் தலைமை
சுதந்திர போராட்டத்துல முழுமையா அவர்கள் மட்டுமே தான் இருந்தாங்களா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நபர்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்தார்கள். ஆனால் சுதந்திரத்திற்காக பாடுபட்டதாக ஒரு குடும்பத்தினருக்கு மட்டுமே சொந்தமாக்கமாக முயற்சி செய்தது காங்கிரஸ். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வார்த்தை துணைகளை பாருங்க, அனுபவிக்கிறாங்க அப்படின்னு வர்ற வார்த்தை ஏதோ இந்த நாடு காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே சொந்தம், அவர்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற மனப்பான்மை தான் வெளியேற்று. இன்னும் நான் திரு கிச்சி அனுபவிக்கிறாங்கன்னு பேச காங்கிரஸ் கட்சி மட்டும் தான் இந்தியாவில் சுதந்திரத்தில் பாடுபட்டதா? அப்படி ஜெயபிரகாஷ் நாராயண யாரு, ஆச்சாரிய வினோபா யாரு? பதில் சொல்றேன். ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாவும் போயிடலாம். என்னுடைய கேள்வி ராகுல் காந்தி பற்றியது. இந்த ஒரு தேர்தலில் முன்னின்று வழி நடத்தியவர் ராகுல் காந்தி. இப்போ இன்னைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. என்னாலும் கூட அவருடைய பொலிட்டிக்கல் கரியர்ல ஒரு சங்கடமான இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் வந்திருக்காரு. பிகாஸ் திஸ் இஸ் ஹியூஜ் ரவுட். காங்கிரஸ் ஏற்கனவே வெற்றி தோல்விகளை சந்திச்சிருக்கிறது, ஆனால் இந்த அளவுக்கு தோல்வியை சந்திச்சதில்லை. சொல்லும் போது கொஞ்சம் ஹார்ஷாவே இருக்கும். ஒரு குடும்பம் குத்தகைக்கு எடுத்துக்கொண்ட ஒரு கட்சி காங்கிரஸ். இதை தவிர வேற எந்த விதத்தில் அதை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும்பொழுது நான் என்ற வார்த்தைகள்லாம் வார்த்தை ஜாலங்களை தவிர ஒரு குடும்பத்திற்கு இந்த நாட்டை காவு கொடுத்த, ஒரு குடும்பத்திற்கு குத்தகை கொடுத்த ஒரு கட்சி அது காங்கிரஸ் என்றுதான் நான் அடித்து சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை மாற வேண்டியது அவசியம், கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அது. இந்த காங்கிரஸ் கட்சியில மிக சிறப்பான அருமையான தலைவர்கள் இருக்கிறார்கள், பல காலமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் கூட ஒரு தலைமை வாய்ப்போ அல்லது கட்சியை வழிநடத்துவதற்கான வழியோ இல்லாமல் ஒரு சிறிய ஒரு கட்டுக்குள்ளே கிடப்பதனாலேயே இது ஒரு குட்டைக்குள்ளே கிடக்கும் ஒரு கட்டையாக கிடைக்கும். உங்கள் மீது அதாவது ராகுல் காந்தி அவர்களே, நான் இந்த குடும்பத்தில் பிறந்ததால்தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஒன்று. இரண்டாவதாக அந்த வாய்ப்பை விட்டுட்டு நான் வெளில ஓடிடலாம், அல்ல இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நாட்டிற்கு நான் சேவை செய்யலாம். இதுல என்னால் இயன்ற அளவு இந்த நாட்டிற்கு சேவை செய்யவும் இந்த கட்சி சேவை செய்வாரு. அதாவது இது உண்மை. அதாவது அந்த குடும்பத்தில் பிறந்ததால அவர் அங்க இருக்காரு, நான் சொல்லல, அவரே ஒத்துக்கிட்டு. ஆனா இதை விட்டு ஓடுவதோ இல்லை அதற்கான இதை உபயோகிக்கொண்டு நாட்டுக்கு சேவை செய்யதோ செய்யணும்ன்றாரு. அதுல என்ன தவறு இன்னைக்கு இல்ல அதை பத்தி ஏங்க நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க பாதி பதில சொல்லிட்டு ஏன்னா என்ன மடக்கி அத்தோட போகணும்னு பாக்குறீங்க. உண்மையை வெளிவரணும்ன்றது உங்களுக்கு இருக்கு. எங்க மேல மத்தவங்கள்ட்ட போயிருக்கலாம், சின்ஸ் உங்க மேல வைக்கப்பட்டிருக்குங்கிறதால பத்தி நீங்க கேட்டீங்க. ராகுல் காந்தி இன்னைக்கு அவர் தான் பொறுப்பேற்றுக்கணுமான்னு கேட்டீங்க. இந்த எப்பொழுதுமே காங்கிரஸ்ல என்ன ஒரு இப்ப ரீசெண்டா ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸா என்ன நடக்குதுன்னா, எப்பெல்லாம் காங்கிரஸ் வெற்றி பெறுதோ அப்பெல்லாம் அந்த வெற்றிக்கு காரணம் சோனியாவும் ராகுல் அப்படின்னு தான் சொல்லிட்டு தோல்வி நடக்கும்போது தோல்வின்னு வரும்போது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அவர் ஒத்துக்கிட்டு இருக்காங்க, அவர் தெளிவாக சொல்லி இருக்காரு. குற்றச்சாட்டை மறுக்கிறீங்க. அவர் ஜாடமடைய தமிழக முதலமைச்சர் நான் சொல்றாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அம்மா ஸ்டேட்மெண்ட், இந்த வெற்றிக்கு உழைத்த தோழமை கட்சியினுடைய தலைவர்கள், கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை அலங்கரிக்கிற நிர்வாகிகள், இந்த வெற்றியை எங்களுக்கு அளித்த தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் என்று பண்பாட்டு அடித்தளத்தில் அழுத்தமாக காலூன்றி நாகரிகத்தின் உச்சியில் நின்று சொல்லியிருக்கிறார். ஆணவமும் அகந்தையும் காங்கிரசிற்கு உரிமை உள்ளதை தவிர எங்களுக்கு கிடையாது. இந்த ஜாடமாடையெல்லாம் சொல்ல முடியாது. மக்கள் தெளிவாக இருக்காங்க. மக்கள் யார் ஆணவர்கள் யார் ஆணவம் இல்லாதவர்கள் மக்கள் புரிந்துகிட்டு இருக்காங்க. இப்ப ராகுல் அதாவது வெற்றி தோல்வி அறிவிப்பதற்கான பொறுப்பேற்றுக்கணும். இந்த மாதிரி காங்கிரஸ் பொதுநிலையாளர்கள் என்று காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் மக்கள் அடையாளம் கண்டு கொள்வாங்க. ஒரு தேர்தல் முடிவு அறிவிப்பதற்கு முன்பு ஒருவர் பொறுப்பேற்றுக் கொண்டோம் என்ற வெறுப்பு உணர்ச்சியோட சொல்றீங்க பாருங்க. மக்கள் தெளிவா இருக்காங்க.
வெற்றி இல்லைங்க. போன 4 தேர்தலுக்கும் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். அனைவரும் 2013 சட்ட 5 மாநில தேர்தல் நடந்தது. அடுத்த தேர்தலில் பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் வந்தார், பொறுப்பேற்றுக் கொண்டார். இவங்களுக்கு எல்லாம் வந்து ராகுல் காந்தியும் இவங்க இது குற்றம் சொல்றது பிழைக்கின்ற ஆட்கள் இதை வந்து வச்சு குழப்பாங்க. நீங்க பேட்டா கொடுத்துருவீங்களா? சொல்றீங்க என்ன பயமுறுத்த சொல்றீங்க? எது பிழைப்பு எது பிழைப்பு இதை போன்ற சொன்ன எங்களுக்கு குற்றம் சொல்லி பிழைப்பதுன்னு சொன்னேன். அது உண்மைதானே? மேடம் வானதி ஒன்ஸ்ட்லே உங்கள்கிட்ட ஒன் லாஸ்ட் क्वेश्चन கேட்க இருக்கின்றேன். இப்போ நீங்க நரேந்திர மோடி சொல்லி இருப்பது எந்த கட்சி நாங்கள் வந்து தனி பெரும்பான்மை வந்தாலும் என்டிஏ வந்தாலும் பிஜேபி 272 கிராஸ் பண்ணாலும் எல்லாம் நடந்திருக்கிறது. எவ்வளவு பேர் வந்தாலும் அது கூட்டாட்சி தான் அப்படின்னு. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் ஜெயிக்கிறார்னா இல்ல மேலும் பல கட்சிகள் சேருது அப்படின்னா அவங்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுப்பீங்களா? நிச்சயமாக இதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். முடிவை எடுப்பார்கள். கூட்டணி கட்சிகளை எப்படி அரவணைத்து செல்வது என்பதற்கு எங்களுடைய என்டிஏ அரசாங்கம் இதற்கு முன்னதாகவே நடந்து காட்டியிருக்கிறது. அதனால நிச்சயமாக இது ஒரு நல்ல முடிவாக இப்ப அமைய போவது பாரதிய ஜனதா ஆட்சியில் இப்ப சிவசேனா அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய டிடிபி இடம்பெறக்கூடிய மோடி ஏற்கனவே அழைப்பு விடுத்தது போல இன்னும் பல புதிய கட்சிகள் முன் வந்தால் ஆட்சியில் இடம்பெறக்கூடிய ஒரு ஆட்சி தான் இல்லையா? இன்னைக்கு 280 கிராஸ் பண்ணி இருந்தாலும் அப்படித்தானே புரிஞ்சுக்கணும். ஏன்னா அன்னைக்கு நீங்கள் சொல்லி இருப்பது அப்படிதான். அதாவது இல்ல இது வந்து நான் சொன்னதல்ல. எங்களுடைய கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தங்களுடைய சென்னை வருகையின் போதே இதை வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதனால் நிச்சயமாக அரவணைத்து செல்கின்ற அரசாங்கமாகத்தான் அது இருக்கும் அனைவரையும். என்டிஏ எவ்வளவு நல்ல கூட்டணினா 2001 தேர்தல் போது பாமக என்டிஏல இருந்து வெளியில வந்து தமிழ்நாட்டில் அதிமுகவோட சேர்ந்து அசம்பிளி எலெக்ஷன் சந்திக்குது. அந்த தேர்தல் முடிஞ்சனே திருப்பி என்டிஏல போய் சேர்ந்துக்கிறாங்க, அமைச்சரவையும் கொடுக்கறாங்க. அவ்வளவு நல்ல இயக்கம் அது என்டிஏ. ரைட். நான் வானதி அவர்கள்ட்ட since she wants to leave now ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்க இருக்கின்றேன். இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ரெயின்போ அலையன்ஸ் பலன் கொடுக்கல. பாஜக எக்காரணத்தை கொண்டும் ஆட்சிக்கு வர முடியாது தமிழ்நாட்டில், இல்ல இங்க வந்து மோடி அலை வீசல அப்படின்னு வைத்த விமர்சனங்கள் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் உண்மையா இல்லாம இருக்கலாம். தென் மாநிலங்கள்ல குறிப்பா கேரளால தமிழகத்துல திரிணாமுலுடைய பாஸ்டியனா இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால்ல அது உண்மையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் மோடி அலை இல்லை என்பதுதானே உண்மை. அம்மா அலை இல்ல ஜெயலலிதா அலை தானே இருக்கிறது. அலையே இல்லைங்க, இலைதான். அதாவது நான் முன்னாடியே இந்த விஷயத்தை சொன்னேன். இல்ல முன்னாடியே இந்த விஷயத்தை சொன்னேன். அதாவது இந்த கூட்டணி இது அமைக்கப்பட்ட நேரம் இதெல்லாமே பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கிறது. தேர்தலுடைய பிரச்சார வியூகங்கள் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. அடித்தளத்தை இட்டிருக்கிறோம். நீங்க எல்லாம் சீட் ஷேரிங் பண்ணீங்கன்னா ஒருங்கிணைப்பு பிரச்சாரம் பண்ணல இல்லன்னா பல முரண்பாடுகள் இருந்ததும் ஒரு காரணம் தானே இந்த அளவுக்கு நீங்கள் சோபிக்காம போனதுக்கு. there have been lot of contradictions. இந்த முரண்பாடு இல்ல நீங்க வந்து வேறுபாடுகளை தாண்டி இருக்கிறதா கூட்டணியே. நீங்க கூட்டணி அப்படின்னு சொல்லி வந்தாலே நிச்சயமாக ஒவ்வொரு கட்சிக்கும் என்று தனித்தனியான கொள்கைகளோ முடிவுகளை எடுப்பதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது மாதிரி பல்வேறு இதெல்லாம் உண்டு. அப்ப எல்லாருமே ஒரே மாதிரி சிந்திக்கிறதா இருந்தா ஒரே கட்சிக்குள்ள இருந்துடலாமே. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியதான் கூட்டணி. இதில் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எடுக்கக்கூடிய நேரம், அதற்கு ஒருங்கிணைக்கப்பட்டு மக்களிடம் செல்கின்ற நேரம், அந்த மக்களுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய கட்சிகள் அல்லது அவர்களுடைய வார்த்தைகள் பிரச்சாரங்கள் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். ஆனாலும் கூட தமிழகத்தில் சொல்றேன், திமுக வந்து இன்றைக்கு ஒரு இடத்துல கூட வந்து வர முடியாத நிலையில அந்த இடத்துல நாங்க வந்து எங்களோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணதான் நாங்க பாக்குறோம். திமுக ஜெயிக்காமல் போனதுக்கு நாங்க காரணம் அப்படின்னு நீங்க பெருமை எடுத்துக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. பட் நான் புரிஞ்சுக்கல. நான் இன்னொரு விஷயத்தை சொல்லட்டுமா மிஸ்டர் ஹரிஹரன்? நான் இன்னொரு விஷயத்தை சொல்றேன். நீங்க அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் இயல்பான கூட்டாளிகளாக இருக்கின்ற காரணத்தினால் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைச்சு ரெண்டு பேத்துக்கும் பிரிந்து வாக்களித்தால் எங்கே திமுக வந்துவிடும் என்கின்ற மனம் என்ன ஓட்டமும் விஜயகாந்த் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சிச்சார். பாரதிய ஜனதாவுடைய எந்த தலைவர் விமர்சிச்சார்? நாங்க சேரவே மாட்டோம், எக்காரணத்தை கொண்டும் எங்களுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டு இருக்காது, அதிமுகவுக்கு வாக்களிக்காதீங்க, நாங்க எக்காரணத்தை கொண்டும் சேர மாட்டோம் ஏன் தெளிவுபடுத்தல? Why did you not go on
வந்து offensive in that case. நான் எங்களோட பிரச்சார கூட்டத்துல எல்லாம் நாங்க சொல்லிட்டு தாங்க இருந்தோம். நீங்க தான் எங்களை கரெக்டா வந்து சொல்லாம விட்டுருக்கீங்கன்னு தெரியுது. இல்ல இந்த விவாத நிகழ்ச்சியில கேட்கும் பொழுது நீங்க வந்து நான் கமிட்டலா இருந்திருக்கீங்க. அதிமுக உங்களோட சேருமா அப்படின்ற கேள்விக்கு பல விஷயங்கள்ல நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க. இந்த நிலையில உங்களுடைய பங்கேற்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நினைவு உங்களுடைய வெற்றிக்கு அகில இந்திய அளவில் நீங்க பெற்றிருக்கக்கூடிய வெற்றிக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். நான் திரு கிட்டி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இஸ் இட் an end of coalition era? இவ்வளவு நாள் ஒரு கூட்டாட்சி தான் நடந்து வந்தது. இந்த முறை ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு என்டிஏ அப்படி ஒரு முடிவெடுத்தா என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும், பிஜேபி மெஜாரிட்டி வந்தாலும் என்றாலும் கூட ஒரு கூட்டாட்சிக்கு ஒரு கோயிலிஷனுக்கு தேவையில்லாத ஒரு சூழ்நிலை வந்து ஒரு சாத்தியம் இருக்கிறது. அதாவது பல வருடங்களாக பல தவணைகளாக இந்த கூட்டாட்சிங்கிற பேர்ல ஒரு 2 கட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டுமானத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு, அதாவது உதாரணத்துக்கு போன ஜெனரல் எலெக்ஷன் நீங்க பாத்தீங்க, லோக்சபா எலெக்ஷன்ல கம்யூனிஸ்டோடு சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு வெற்றிக்கு வந்து, அப்புறம் கொள்கை ரீதியா கம்யூனிஸ்ட் அவங்க போன உடனே இந்த சிபிஐ முடுக்கிவிட்டு பண்ற அந்த வேலைகளால ஒரு பிஎஸ்பி அப்போ கூட்டி வச்சுக்கிறது, எஸ்பி தேவையான போது கூட்டி வச்சுக்கிறது, சந்தர்ப்பவாத அரசியலே நடத்துறது, இப்படிப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு வெறுப்பு வந்துட்டு ஒரு தீர்மானமான ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆகினால் நன்றாக செயல்பட்டால் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, மிக சிறப்பாக செயல்படுவார்கள் என்று. சிறப்பாக செயல்பட்டால் மறுபடியும் இந்த கூட்டணி ஆட்சியின் மாயையை தவிர்த்து நல்லாட்சி அமைப்பதற்கான ஒரு கலாச்சாரம் வருவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த ஒரு ஸ்ட்ராங் பெடரல் சென்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தகர்க்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து 37 38 சீட்டு வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட அதற்கு நீங்க எந்த அளவுக்கு அது வந்து ஒரு ஆட்சியில் அங்கம் வகிக்க போறது இல்லை. அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு பலன் தரப்போகுது தமிழ்நாட்டுக்கு? நீங்க பார்லிமெண்ட்ல ஓங்கி குரல் எழுப்பலாம், 37 பேரும் வெல் ஆஃப் தி ஹவுஸுக்கு தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்கு பிரச்சனை வரும்போது எழுப்பலாம். அதை தாண்டி ஜனநாயகத்தில் பெரும்பான்மை நாங்க தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்ப எங்களினுடைய கோரிக்கைக்கு தான் செவிசாய்க்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கிறது. They have the numbers. நாங்க தானே 37 பேர் இருக்கோம். இல்ல அவங்கள்ட்ட அதை தாண்டின ஒரு நம்பர்ஸ் இருக்குது சமாளிக்கிறதுக்கு. தமிழகத்தில் நாங்க தானே, தமிழகத்தில் மக்கள் எங்களுக்கு தானே வாக்களித்திருக்கிறார்கள். அதாவது இந்த நம்பர்ஸ் தமிழகத்தில் நாங்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதையும் தாண்டி தமிழகத்தில் நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி, அம்மா தான் முதலமைச்சர். இல்ல இந்த நம்பர்ஸையும் தாண்டி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட நீட்ஸ் எப்ப மீட் பண்ணுதோ அப்பதான் நம்ம டெமோக்ரஸி ஐடியலான ஒரு சான்ஸ் இதை பார்க்கலாம். இட்ஸ் an opportunity. இதை பார்க்கலாம். ஒரு லிட்மஸ். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் எப்படி அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா, கல்யாணமாயி ஒரு பிரம்மச்சாரிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த எம்பிஸ் அவங்க மினிஸ்டர் ஆகி செய்ய முடியாததை 37 பேர் பெற்ற வெற்றியின் மூலம் செய்ய முடியும் என்பதை அம்மா அவர்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ஒரு விஷயத்தை கேட்ட நியாயமான கேள்வி. ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று 2 தரப்பான கட்சிகள் மட்டும்தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தோழமை கட்சிகள், நியாயமான தர்ம ரீதியாக மக்களை பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகள், சரியான முறையில மக்கள் குறைகளை எடுத்து வைக்கும் கட்சிகள் என்ற மதிப்பும் மரியாதையோடும் அரசியல் கலாச்சாரம் நடத்த முடியும். நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் படி ஆளும் கட்சி எதிர்கட்சி தான், தோழமை கட்சி எல்லாம் நம்ம அது லேபிள் அது வந்து ஒரு அடையாள சீட்டு தான். ஆனா நடைமுறையில் பார்க்கும்போது நிச்சயமாக நல்லா நடக்கும். இப்போ இதை தாண்டி எழக்கூடிய கேள்வி, நீங்க 280 தாண்டி இருக்காங்க, பட் ஆனாலும் கூட ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் லோக்சபால ரொம்ப ஸ்மூத்தா நடத்த முடியும். ஆனா ராஜ்யசபால எடுத்துக்கிட்டா என்டிஏக்கு நம்பர்ஸ் கிடையாது. இல்ல இப்ப அதுதான் ஒரு முக்கியமான அவங்க அப்ப ஏடிஎம்கேவோட சப்போர்ட் வேணும். இப்ப ஏடிஎம்கேவோட நம்பர்ஸ் இன் ராஜ்யசபா இன்னும் ஜாஸ்தியாக போகுது ஆக்சுவலா. சோ அதனால இப்ப 10 சீட் இருக்கு, இன்னும் ஜாஸ்தியாக போகுது. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க வந்து ஏடிஎம்கே, மம்தா பானர்ஜி, நவீன் பட்நாயக் தவிர்த்து பார்க்க முடியாது, தவிர்க்க முடியாது. அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த மாநில கட்சிகள், குறிப்பா அதிமுக போன்ற மாநில கட்சிகளை அவங்க தவிர்த்திட முடியாது. அவங்களுடைய உதவி தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. திரு நாராயணன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன், என்ன மாதிரியான ஒரு அப்போசிஷனாக காங்கிரஸ் செயல்படும்? மத நல்லிணக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு அரசுக்கு எந்த விதமான ஒரு அப்போசிஷனா செயல்படுமோ அதுக்கு, இந்தியாவுடைய முழு வளர்ச்சிக்கு எப்படி ஒரு அரசு செயல்பட வேண்டுமோ அதற்கான அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவில் செயல்பட வேண்டிய எதிர்க்கட்சியாக செயல்படுவோம். அனைத்து மாநிலங்களுடைய நலன்களையும் பாதுகாக்க ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டுமோ அதற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுடைய எதிர்க்கட்சியாக செயல்படுவோம். அவர்களுடைய குறைகளை தட்டிக்காட்டி அதாவது இதுல வந்து அப்போசிஷன்ஸ் ஜாப் இஸ் டு அப்போஸ் அப்படின்னு இவர் சர்ச்சில் சொன்னதாக ஒரு இது உண்டு. அதனால
அது ஒரு ஆக்கப்பூர்வமான அப்போசிஷனாக இந்தியாவுடைய நலனை இன்னைக்கு காலையில கூட நான் பேச சொன்னேன். மோடி இன்னைக்கு எடுத்திருக்காங்க வெளிநாடுகள் அவரை அழைக்குமா அழைக்காதா என்ற கேள்வி வரைச்சு நான் தெளிவாக சொன்னேன். அவர் என்னுடைய பிரதமரும் கூட. இந்தியாவிற்காக அவர் இந்தியாவுடைய பிரதமரான அப்புறம் மோடி என்ற ஒரு தனிநபராக பார்க்கவில்லை. அந்த விதத்தில் அந்த பிரதமருக்கு வெளிநாடுகளில் கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டை கொடுப்போம். ஒரு நியாயமாக எல்லா மக்களும் எல்லா மதமும் எல்லா ஜாதிகளையும் உள்ளடக்கிய ஒரு ஆட்சி நடத்தக்கூடியதாகவும் ஒரு அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் அதுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. இந்திய ஜனநாயகத்தில் நம்முடைய அரசியலமைப்பில் ஆளும் கட்சிக்கு மட்டுமல்ல இந்த ஒரு பொறுப்பு, ஒரு இரட்டை தண்டவாளமாக இருந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியை ஒரு ரயில் பயணத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகள் அவர் சொல்வது போல அந்த எதிர்க்கட்சிகள் அப்படிங்கும்போது தோழமை கட்சிகள் எல்லாருக்குமே பொறுப்பு உண்டு. ஒரு நல்ல ஆட்சி அமைய வேண்டும், நல்ல டெவலப்மெண்ட் வர வேண்டும், நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும். இதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்போடு தான் இந்திய மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அமைந்திருக்கக்கூடிய அரசு அதை செயல்படுத்த வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி அதை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கட்சிகள் உறுப்பினர்கள் தமிழகத்துடைய குரலை ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இந்த நிலையில நேர்கிட்டியும் கேட்டிருந்தோம், பாரதிய ஜனதா ஆட்சியின் முன்னுரிமை அளிக்க வேண்டிய விஷயம் எது என்று கேட்டிருந்தோம். நேர்களுடைய பார்வை இதோ. பாஜக அரசோட பிரையாரிட்டியா எது இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு மத நல்லிணக்கம் அதனது பிரையாரிட்டியா இருக்கணும் அப்படின்னு 15%, வளர்ச்சி டெவலப்மெண்ட் அதுல பின்தங்கி இருக்கின்றோம் அதுல கவனம் செலுத்த வேண்டும் என்று 53%, தேச பாதுகாப்பு இது பாரதிய ஜனதா ஆட்சியுடைய பிரையாரிட்டியாக இருக்க வேண்டும் என்று 32% சொல்லியிருக்கிறார்கள். மேலும் பல விஷயங்கள் இருக்கிறது, எல்லாத்திலையும் கவனம் செலுத்த வேண்டும், எல்லாத்திலையும் பாரத தேசம் முன்னிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுவான எதிர்பார்ப்பு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு கிட்டி அவர்கள், அதே போல திரு நாஞ்சில் சம்பத், திரு ஜி.சி. சேகர், திரு அமெரிக்க நாராயணன் மற்றும் பாரதி ஸ்ரீனிவாசன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.